நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன், பெரிதும் பெரிதுகள்னு. அந்த புத்தகம் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்காக திறனாய்வு கூட்டம்லாம் நடத்துனீங்க. அப்போ அதில் எழுதும்போது காவல்துறையை பற்றி சரியான பதிவே இல்லை. நீங்கள் எங்கேயாவது காவல்துறையை பற்றி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? எல்லாத்த பற்றியும் புத்தகம் இருக்குது. காவல் பணி, காவல் அனுபவம், எப்படி இந்த காவல்துறை உண்டாச்சு, வளர்ந்தது, ஒவ்வொரு அரசாட்சியிலையும் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்திலையும் காவல்துறை எப்படி இருந்தது, எப்படி இப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சியை பெற்றது, விரல் ரேகை பிரிவு எப்படி உருவானது, மோப்பநாய் படை பிரிவு, ஒவ்வொன்றையும் இந்த காவல்துறை எப்படி உருவாச்சுங்கிறத ஸ்டடி பண்ணணும். என் புத்தகத்தில் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம எல்லாத்த பற்றி எழுதுகிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 19-18 வருஷம் இந்த சர்வீஸுக்கு இந்த அதிகபட்ச நாள் காவல் பணி தான், ஒரே பணி காவல் பணி தான் ஆகிப்போச்சு. இதை பற்றி எழுதணுமே, பொதுமக்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை அப்படின்ட்டு காவல் பணியை பற்றி அதுவும் நம்ம சங்க இலக்கியம் நிறைய படித்து வச்சுருந்தேன். ஓரளவுக்கு சங்க இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்திலிருந்து இந்த காவல் அமைப்பை பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடணும்னு பார்க்குறேன். எங்கேயுமே கிடைக்கல. நானும் தமிழ் பேராசிரியர்கள்லாம் கேட்குறேன், யாருமே இல்லை. போலீஸு பற்றி காவல் முறை இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அதை பற்றி பதிவு இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்து உலக தமிழராட்சி நிறுவனம் தரமணியில் ஒரு மெச்சத்தக்க ஒரு நிறுவனம். அது அறிஞர் அண்ணா எப்படி ஃப்ரெஞ்சு அகாடமின்னு ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் உலக இலக்கியங்கள் வந்து பிரெஞ்சு மொழியில் கொண்டு வரணும். இந்த பிரான்ஸ் பீப்புள், பாரிஸ் நகரத்து மக்கள் வந்து கல்வி அறிவில் இலக்கிய இதில் வந்து மேம்பாடடையணும் பிரெஞ்சு அகாடமின்னு ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு 1967 முதல்வராக இருந்த அண்ணா 68 அதே சிந்தனையில் தமிழக மக்களும் இந்த மாதிரி உலக இலக்கியங்களை படைக்கணும், தமிழ் இலக்கியங்கள் வந்து உலக மொழிகளுக்கு சென்றடையணும். அந்த எண்ணத்தில் IITSன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ்னு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணியில் ஒரு பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பில்டிங் சாதாரணமாக இருக்கும், இப்போ நல்லா கட்டிட்டாங்க. அந்த இடம் அப்படியே வந்து ஒரு மாதிரி லெபனானில் நிசாம் பூக்கள் இறைஞ்சி கொடுக்குற மாதிரி பூக்கள் நிறைந்த ஒரு அருமையான சாலை. அது மரங்கள் சூழ்ந்த சாலை. அங்கே உட்காந்து படிக்கிறதே ஒரு சுக அனுபவமாக இருக்கும். அங்கே போய் தான் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் லா கிராஜுவேட்டு, தமிழ் இலக்கியம் படிக்கலை. ஸ்கூல்லையே +2 சரி. பட் தமிழ் இலக்கியம் அங்கே போய் தமிழ் புத்தகங்களை கிட்டத்தட்ட 2 லட்சம் 2.5 லட்சம் புத்தகங்கள் இருக்குது. அதில் 1,70,000 புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள். அங்கே போய் தேடிட்டு இருக்கேன். பேராசிரியர்கள்ட்ட கேட்கும்போது யாருமே காவல்துறை பற்றி பதிவு இல்லை அப்படிங்கிறாங்க, காவல்துறையை பற்றி சொல்லலை அப்படின்னு. அப்போ தான் தேடிட்டு இருக்கும்போதே நம்ம கண்டிப்பாக எப்போவுமே என்னுடைய இது தேவையும் தேடலும் இருந்தால் யாவையும் சாத்தியமாகும். அதை வந்து நான் உறுதியாக சொல்லுவேன். தேடல் இருக்கணும், அதுக்காக மெனக்கெடணும். எந்த ஒன்றுக்கும் தேடல், அதுக்காக செய்யணும். அதை தேடல கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நமச்சிவாய முதலியார் தமிழ் இலக்கியங்களை பற்றி நமச்சிவாய முதலியார், ஆசா ஞான சம்பந்தம்லாம் பதிவுகள் எழுதுகிறாங்க தமிழ் இலக்கிய சங்க இலக்கிய காட்சிகள் பற்றி. அதில் மாங்குடி மருதன் அப்படிங்கிறவர் நம்ம 10 பாட்டுன்னு இருக்கும். 10 பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினை பலை கடாத்தோடும் 10 பாட்டு. அந்த 10 பாட்டில் மதுரை காஞ்சிங்கிறது மதுரை மாநகரத்தை சிறப்பாக மதுரை வணிக முறை, வியாபார ஆட்சி முறை அது மாதிரி இங்கே இருந்த நம்முடைய காவல் அமைப்பு, இரவு நேர வாழ்க்கை, மதுரையோட இரவு நேர வாழ்க்கை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கா ஒரு தேடல், மதுரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மதுரை தானே தமிழ்நாட்டில் ஒரு புராதான நகரம். மதுரையோட இரவு நேர வாழ்க்கை சொல்லும்போது அதில் இந்த காவல் அமைப்பை பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். அப்படி பார்த்தா அந்த மதுரை காஞ்சியில் ஒரு அருமையான பாடலை மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு. காவல் அமைப்பு, காவலர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வயக்களிரு பாக்கும் வயப்புலி போல துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர் அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையார் செறிந்த நூல்வழி பிழையார் நுணங்கு நுண் தேர்ச்சி ஊர்கா பாலர் ஊக்கரும் கணையனர் தேர் வழங்கும் தெருவினில் நீர் திரண்டு ஒழுக அசைவில்லர் எழுந்தில்லர் நயமந்து வழங்கலின் கடவுள் வழங்கும் கையெறு கங்களும் அச்சம் அறியா தேமம் ஆகிய மற்ற யாவும் பகலுற கழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மதுரை மாநகரம் வியாபாரத்திலையும் கல்வி கேள்வியிலையும் ஆட்சி நிர்வாகத்திலையும் சிறந்த ஒரு மாநகரமாக இருப்பதோடு அந்த இரவு நேர வாழ்க்கை மதுரையிலிருந்து தொண்டிக்கும் முகவைக்கும் அந்த மக்கள்
இங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய விவசாய விளைபொருட்களையும் வணிக பொருட்களை, காய்கறிகளை, பழங்களை இந்த மாதிரி சுமந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது. அங்குள்ள மக்கள் முத்துக்களை, கடல்வாழ் அந்த படைப்புகளை, அந்த பொருட்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. இரவு நேரத்தில் இந்த வணிகங்கள் நடக்கிறது. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது வணிகர்கள் செல்லும்போது எப்படி வணிகர்கள் இவ்வளவு பொருள்களையும் இவ்வளவு பணத்தையும் பொன் பொருள் இவ்வளவு அணிகலன் எல்லாத்தையும் சுமந்துட்டு போகிறாங்கன்னா இரவு நேரத்தில் அதற்கு காரணம் காவலர்கள் வந்து அதாவது ஒரு தீவிர ரோந்து பணியில் இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்கன்னா வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல, அதாவது பெரிய யானையை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு பதுங்கி இருக்கிற புலி எப்படி ஒரு ஆக்ரோஷமாக காத்துக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி இன்றைய இரவு வந்து பெரிய திருட நூலை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து அப்படியே வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர். காவல் பணியை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. உறக்கமற்று அந்த ஊன் உறக்கமின்றி காவலர்கள் வந்து உறக்கம்ங்கிறதே இல்லாமல் துஞ்சா கண்ணர், உறக்கமே இல்லாமல், அஞ்சா கொள்கையர், அச்சமே இல்லாமல், பயம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் துணிச்சலோடு சுற்றிட்டு இருப்பாங்களாம். வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர் அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர். திறமை மிக்கவர்கள் எல்லாரும் மெச்சக்கூடிய உடல் வலிமையையும் திறமையும் பெற்ற ஆற்றல் மிக்கவர்களாம். காவலர்களை பற்றி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர், செறிந்த நூல் வழி பிழையா நுணுங்குனும் தேர்ச்சி. என்னன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் திருடர்கள் செய்யக்கூடிய எல்லா களவாணி தளத்தையும் திருட்டு மூலம் இல்லாமல் தன்னுடைய பயிற்சி மூலமாகவும் புத்தகத்து மூலமாகவும் கற்றறிந்தவர்களாம் போலீஸ்காரங்களும். நூல் வழி பிழையா நுணுங்குனின் தேர்ச்சி ஊர்காப்பாளர் ஊக்கரும் கணையினர். இந்த ஊரை காக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் ஊக்கரும் கணையினர். அப்படின்னா குறி தவறாமல் அம்பு எய்தக்கூடிய ஆற்றல் மிக்க வில்லாளர்கள். தேர்வழங்கும் தெருவினில் நீர் திரண்டு உழக. இந்த இப்படிப்பட்ட காவலர்கள் வந்து இரவு ஒன்று சுத்திட்டு இருப்பாங்களாம். தேர் வழங்கும் தெருவினில் நீர் திரண்டு ஒழுக. மதுரை மாநகரத்தில் இப்போ தேர் ஓட்டம் ஓடிச்சு இல்லையா, மதுரை மீனாட்சி தேர், அந்த தேரை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. மதுரையில் தேர்னா அதான, அது தொன்று தொட்டு இருந்திருக்கோம். காலப்போக்கில் பெரிய பரிணாமம் எடுத்திருக்கோம். தேர் ஒழுங்கும் தெருவில் தேர் ஓடக்கூடிய 4 வீதிகளிலும் மழை அமைந்து உற்ற அரைநாள் அமையமும், மழை அடைமழை கனமழை சோன்னு கொட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த நாளிலையும் தேர் வழங்கும் தெருவில், தேர் ஓடக்கூடிய தெருவில் நீர் நிறைந்து நின்றாலும், அதாவது மனிதர்களே தேரே நடக்க முடியாத அளவுக்கு, தேரே ஓட முடியாத அளவுக்கு நீர் திரண்டிருந்தாலும் காவலர்கள் அசைவுலர். அவங்க வந்து கொஞ்சம் கூட அசராமல், அவங்க தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் எழுந்து நயம் வந்து வழங்கலின், தன்னுடைய பணியை எப்படி செய்யணுமோ அவங்க வந்து கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் ஒதுங்காமல் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அடுத்த வரி கடவுள் வழங்கும் கையருகங்களும். அந்த 2ஆம் ஜாம பொழுதுல கும்மி இருட்டா இருக்குமா, அப்பெல்லாம் விளக்கு வெளிச்சம்லாம் இல்லை இல்லையா. அந்த கும்மி இருட்டு பொழுதுல கடவுள் வழங்கும் கையருகங்களும், கடவுளே பேய்களே வெளியில வர்றதுக்கு கையருகங்குல், அதாவது பேய்களே வெளியில வர்றதுக்கு அச்சப்படத்தக்க இருண்டு பகுதியா இருக்குமா. அந்த இருண்ட பகுதியில் கடவுளும் காவலர்களும் மட்டுமே காவல் புரிவாங்களாம். கடவுளும் காவலர்களும் மட்டுமே அந்த இரவு உலா வந்துட்டு இருப்பாங்களாம். அச்சம் மரியா தேமையமாகிய மற்ற யாவும் பகலுற கழிப்பர். அதாவது கடவுளுக்கு நிகராக காவலர்கள் இரவு வந்து சுற்றி வந்து அச்சம் மரியா தேமமாகியா பயம், அந்த பேய்களே வெளிவர தயங்கக்கூடிய பயப்படக்கூடிய, பேய்களே வெளிவர பயப்படக்கூடிய 2ஆம் ஜாம பொழுதுல காவலர்கள் அச்சம் அறியாமல் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் துணிச்சலாக சுற்றி வந்து பகல் நேர மற்ற யாவும் பகலுற கழிப்பர். பகல் நேரத்தில் எப்படி வந்து ரோந்து பணி பகல் நேரத்தில் எப்படி உற்சாகமாக சுற்றுவாங்களோ அதே போலவே காவலர்கள் இரவு நேரத்திலையும் பணிபுரிவாங்க அப்படின்ட்டு காவல் பணியை மிக சிறப்பாக மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பார். ஓகே, அப்போ தான் எனக்கு வந்து என்னடா தமிழ் இலக்கிய இதை என் புத்தகத்தில் அப்படியே எழுதியிருப்பேன். என்னடா காவல் பணியை பற்றி இவ்வளவு சிறப்பாக மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு.